சரி, இந்த மிஷினில் சொன்னீங்க தயிர்லேருந்து வெண்ணெய் தனியாக மோர் தனியாக எடுக்கலாம்னு சொன்னீங்க. அதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுமா? வேறு ஏதாச்சும் யூஸ் ஆகுமா இது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக யூஸ் பண்ணுறது தயிர்லேருந்து. இந்த மிஷின் வாங்குறதுனால எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மிஷின் வாங்குறதுனால எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்றத ஒரு சரி, இது என்ன மிஷின், யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? இப்போ இது என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தோம்னா மிஷின் வாங்குறதுனால எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மிஷின் வாங்குறதுனால எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மேன் பவர், டெக்னிக்கலாக நாலேஜபிளாக தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை வச்சு யூஸ் பண்ணணுமா? சிறப்பம்சம் கொண்ட இந்த மிஷினுக்கு என்ன விலைன்னு சொல்லிடுறீங்களா? இந்த மிஷினோட ப்ரைஸ் என்ன? எம்டிஎம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டைரி ப்ராடக்ட்ஸ் பற்றி ஒவ்வொரு ப்ராடக்டாக ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சார், இது என்ன மிஷின், யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? ஓகே, இப்போ இது என்ன மிஷின் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட நேம் வந்து கர்ட் சேர்னருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டைரி ப்ராடக்ட்டு பண்ணுற, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னு இருக்கிறவங்களும் சரி, இல்லை பாலை வாங்கி நான் வெளியே கொடுக்குறேன், இப்போ பாலில் வந்து சரியான ப்ராஃபிட் கிடைக்காது. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசியிருக்கோங்க, பாலாக கொடுக்கும்போது ப்ராஃபிட் இருக்காது அப்படின்ட்டு. இல்லை நான் தயிர் பண்ணி கொடுக்குறேன், அப்போவுமே எனக்கு ப்ராஃபிட்டாக வரல, ஏன்னா தயிருமே மிச்சமாகுது, அந்த தயிர் அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மிஷின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மிஷின் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, தயிர்லேருந்து பட்டர் தனியாகவும் பட்டர் மில்க் தனியாகவும் பிரிக்கலாங்க. அதாவது வெண்ணெய் தனியாகவும் மோர் தனியாகவும் பிரித்து எடுக்கலாங்க. இப்போ மோர் தனியாகவும் நீங்கள் சேல் பண்ணிக்கலாம், வெண்ணெய் தனியாகவும் சேல் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைஸில் வச்சுருக்கீங்களே, மூணும் ஒரே ப்ராடக்ட் தானா? ஆமாங்க, இப்போ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராடக்ட் தான், ஆனால் கெப்பாசிட்டி பொறுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு, ஒரு சின்ன லெவலில் ஒரு 50 லிட்டருக்குள்ளே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றீங்க, ஒரு அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம மிஷின்ஸ் போடணுன்றது இல்லைங்க. அவங்களுக்கு நம்ம சின்ன மிஷின்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு 500 லிட்டருக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கேன், அப்போ அவங்க வந்து சின்ன மிஷின் எடுத்து அவங்க ரொம்ப டைம் இருக்கும் அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அதனால நம்ம பெரிய வேரியன்ட் கொடுக்குறோம். கஸ்டமரோட யூசேஜை பொறுத்து நம்மளோட கெப்பாசிட்டி வந்து நம்ம டிஃபைன் பண்ணி கொடுப்போங்க. சரி, இந்த மிஷினில் சொன்னீங்க தயிர்லேருந்து வெண்ணெய் தனியாக மோர் தனியாக எடுக்கலாம்னு சொன்னீங்க. அதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுமா? வேறு ஏதாச்சும் யூஸ் ஆகுமா இது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரி இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக யூஸ் பண்ணுறது தயிர்லேருந்து மோர் தனியாகவும் வெண்ணெய் தனியாகவும் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதை தவிர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி க்ரீம் செப்பரேட்ன்றது பார்த்துருப்பாங்க. க்ரீம் செப்பரேட்டரில் க்ரீம் தனியாக நம்மளுக்கு செப்பரேட் ஆகிடும். இப்போ அந்த க்ரீமை நம்ம பட்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம பட்டர் சேர்னர்ன்ட்டு பெரிய மிஷின் இருக்குங்க. இப்போ ஒரு பெரிய லெவல் பண்ணுறவங்க பட்டர் சேர்னருக்கு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. இல்லைனா ஸ்டார்ட் அப் லெவலில் பண்ணுற அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் சேர்னர் வாங்குற அளவுக்கு ஃபண்ட் இருக்காது. இப்போ அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கர்ட் சேர்னர் யூஸ் பண்ணியே க்ரீம்லேருந்து பட்டர் தனியாக நம்மளால செப்பரேட் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. இந்த மிஷின் வாங்குறதுனால எனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மிஷின் வாங்குறதுனால எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்றத ஒரு சின்னதான ஒரு கால்குலேஷன் அப்படியே சொல்கிறேங்க. அது அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு லிட்டர் பால் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பால் எவ்வளோக்கு வந்து நம்ம வாங்குவோங்க? 40 ரூபாய்க்கு வாங்குவோம். 40 ரூபாய்க்கு வாங்குவோம். அப்போ அந்த 40 ரூபாய்க்கு வாங்குறத நம்மளால் மேக்ஸிமம் ஒரு 45 ரூபாய்க்கு மேலே சேல் பண்ண முடியாதுங்க. ரா மில்க் அப்படியே சேல் பண்ணாலும் அதுலேயும் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்க. சீக்கிரம் பால் கெட்டுரும், நிறையா பிரச்சனை இருக்குங்க. இப்போ நீங்கள் மதிப்பு கூட்டல் நம்ம போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தயிர் பண்ணி விற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், தயிர் எவ்வளோக்கு போகுங்க? ஒரு லிட்டரு 40 ரூபா 45 ரூபாய்க்கு போகுங்க. இப்போ பாலோட ரேட்டும் தயிரோட ரேட்டும் ஒரே சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு மிச்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரீம் எடுத்தீங்கன்னா அது வெண்ணெய் தனியாக நம்மளால் சேல் பண்ணிக்க முடியும். இப்போ மோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் நிறையா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 1:3, 1:2, 1:1. அந்த 1:2, 3, 1ன்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ தயிர் இப்போ 100 லிட்டர் எடுக்கிறாங்கன்னா அது கூட ஒரு 100 லிட்டர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது 1:1. இது 200 லிட்டர் வாட்டர் மிக்ஸ் பண்ணால் 1:2. அப்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நான் மினிமம் ப்ராஃபிட்டில் 1:1க்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 100 லிட்டர் தயிர் எடுக்கிறீங்க, 100 லிட்டர் ஐஸ் வாட்டர் போட்டு நம்ம பட்டர் மில்க் பண்ணுறோம், வெண்ணெய் தனியாக எடுக்கிறோம். இப்போ 100 லிட்டர் தயிருக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 கிலோ நம்மளுக்கு வந்து வெண்ணெய் கிடைக்குங்க. அதை நீங்கள் மெல்ட் பண்ணும்போது மினிமம் 5 லிட்டர் நம்மளுக்கு வந்து நெய் கிடைக்கும். 100 லிட்டர் தயிருக்கு 5 லிட்டர் நெய் எடுத்துட்டிங்கனாங்களா மினிமம் 1000 ரூபாய் வரைக்கும் போகுதுங்க. நீங்கள் மினிமம் ரேட்டு டீலர் கொடுக்குற ரேட்டே நம்ம எடுத்துப்பாங்க. ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்துட்டிங்கன்னா கூட 5 லிட்டர் 2500 ரூபாய் நம்மளுக்கு வந்து நெய் கிடைச்சிரும். அதாவது 100 லிட்டர் தயிர்லேருந்து. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 லிட்டர் மோர் இருக்குங்க. இப்போ மோர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 ரூபா பாக்கெட் பார்த்தீங்கன்னா 150 ml தான் இருக்குங்க. 120, 130 தான் கொடுப்பாங்க. அதிகபட்சம் ஒரு 150 ml எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 10 ரூபாய்க்கு 1 லிட்டருக்கு 6 பேக்கெட் நம்மளால் பண்ண முடியுங்க. அப்போ 1 லிட்டர் நம்ம மோரை 60 ரூபா நம்மளால் பண்ண முடியும். அப்போ 200 லிட்டர் நம்மள்ட்ட மோர் இருக்குங்க. அப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய்க்கு நம்மளால் பண்ண முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் நமக்கு நெய் பண்ணது ஒரு 2500 ரூபாங்க. 12,000 + 2500 போது 14,500 ரூபாய் நம்மளால ப்ராஃபிட் பார்க்க முடியும். இதே 100 லிட்டர் பால் நீங்கள் வாங்குறது 40 ரூபா ஒரு லிட்டர்னு போட்டிங்கன்னா 4,000 ரூபாய்க்கு தான் பால் வாங்குவீங்க. இதுவே 14,500 ரூபான்ற போது 10,000 ரூபாய்
நெட் ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு நிற்கும். இது 10,000 ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னு சொல்கிறீங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு மேன் பவர் டெக்னிக்கலாக நாலேஜபிளாக தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை வச்சு யூஸ் பண்ணணுமா, இல்லை வீட்டில் நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃபே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா? இது இப்போ நம்ம மிஷின்ஸை பார்த்தாலே தெரியுங்க, பார்க்கவே ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாதுங்க. யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு பாத்திரம் வச்சுருக்கீங்கன்னா அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணி விட்டால் போதும், அதுவே உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன் பவர் பெருசாக வைக்கணுன்றதுலாம் இல்லைங்க, வீட்டில் இருக்கிற லேடிஸே இது வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மெக்கானிசம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சு, இது வாங்கினா எனக்கு இன்னும் ப்ராஃபிட்டாக என் பிஸ்னஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்னு தோணுது. ஸோ இதை நான் வந்து வாங்குறேன்னா எனக்கு டெமோக்கு பார்த்து வாங்கிட்டு போகலாமா? டெமோன்றது இப்போ ஆல்ரெடி நம்ம பழைய கஸ்டமர்ஸ் கூட நிறைய பேர் வந்து டெமோ பார்த்து தாங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கும் நீங்கள் டெமோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தயிரும் ஐஸ் வாட்டரும் கொண்டு வரீங்க அப்படின்னா போட்டு பார்த்து தாராளமாக மிஷின் கொடுத்துருவோம். அது கூட நம்ம ஸ்டாஃப்ஸும் உங்கள் கூடயே இருப்பாங்க, உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் சொல்லிக் கொடுப்பாங்க, ப்ராசஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி மிஷின் எடுத்துக்கலாங்க. சொல்லிட்டீங்க, இதோட மெயின்டெனன்ஸ் மட்டும் சொல்லிடுறீங்களா? சேனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல தான் நம்ம பண்ணியிருக்கோங்க. SS304 ஃபுட் கிரேட் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகிறது அந்த மாதிரி எந்த இஷ்யூமே ஆகாது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனிங் மட்டும் பண்ணால் போதுங்க. ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் தயிரிலிருந்து மோரும் வெண்ணையும் தனியாக எடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டர் போட்டு ஒரு க்ளீன் மட்டும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். இதில் வேறு எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாதுங்க, ஜீரோ மெயின்டெனன்ஸ் தாங்க. இவ்வளோ சொல்லிட்டீங்க, இவ்வளோ சிறப்பம்சம் கொண்ட இந்த மிஷினுக்கு என்ன விலைன்னு சொல்லிடுறீங்களா? இந்த மிஷினோட ப்ரைஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். அது கெப்பாசிட்டியை பொறுத்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். நம்ம ப்ரைஸை பற்றி பார்க்குறதோட ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் நம்ம பெஸ்ட்டாக ஒரு மினிமம் 5,000 வரைக்கும் ஆஃபர் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இதனோட ப்ரைஸை பற்றி தெரியணுன்னாலும் இந்த ஆஃபர் பற்றி தெரியணுன்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம MDM யூடியூப் சேனல் பார்த்து கால் பண்ணுற ஃபஸ்ட்டு 25 கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இமீடியட்டாக கால் பண்ணுங்கள்.